இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். நான் வந்து இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம்தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன். குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்காரி படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபி எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிவையும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டாலும் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ? தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளோ அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய CV குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர், அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் துருணாச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு இன்னும் நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் KPY ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படி நேரில் கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் நான் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து KPY ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு?
எப்படி போட்டு விடாய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை, மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் ஒன்றே ஒன்று, நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் நவீத் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்றே தான் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸில் இருக்கிறவங்களுக்கு கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள். யங் பால்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லலை, சின்னவங்கள சொல்கிறேன். சின்ன வயசுலேயே முடிய இழந்துட்டு யங் பால்னஸில் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது. ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதே நிப்பாட்டினா அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்டாகவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகுறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமாக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியாக வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில் வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை வேணா ரொம்ப திணிக்க கூடாது, பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். அண்ட் லாஸ்ட், இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களா இருக்க ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும். அண்ட் அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டாக எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட்
அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர். இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாகுது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம். ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைன் அப்படியே சொல்லிடுறேன். கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட இருக்கும் நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் இரண்டாவது படம் சொட்ட சொட்ட நனைது. இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்விற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். ஒரு பாடலாசிரியராக, இளம் பாடலாசிரியராக உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன், கவிதையை பேசுகிறேன், கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது. கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது. பெண்ணே, நான் வாங்கும் புதுப்பேனா ஒவ்வொன்றும் உன் பூப்பெயர் எழுதித்தான் பூ பெய்துகிறது. பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலிஃப்ளவர் கூட கறி சமைப்பதில்லை. இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான். தண்ணீர் பாட்டிலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டிலாய் பொங்குகிறேன் என்று இந்த 4 வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது. அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியை நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சொட்ட நனைது இந்த படத்தின் இயக்குனர், அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பாடல் எழுதும்போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் ஆக்சுவலாக 3 பாடல்கள், 2 பாடல் நீங்கள் இப்போ பார்த்தீங்க, ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு. இந்த பாடல் வந்து நாங்கள் முதலாக எழுதும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நாங்கள் எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் உன்னி சாரும் மீட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து உட்காந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்திருந்தோம். அப்போ நான் அது வரைக்கும் சாப்பிட்டுறாத மோமோஸ், மொஜிட்டோ இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபஸ்ட் நாள் நாங்கள் வந்து பாடல் எழுதுக்காக உட்காந்தோம். 1 மணி நேரம் ஆகியும் என்னால் பல்லவியே எழுத முடியலை. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா எனக்கே தெரியல, என்னடா ஏதோ சப்பாக இருக்குது அப்படின்னு. அப்போ சார்ட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த தேட்டரில் எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நம்மளால் ஒழுங்காக போக முடியாது. அதனால் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்த பக்கத்து டேபிளில் உட்காந்து டீ சாப்பிடுங்க, நான் அந்த டேபிளில் உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்கே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிளில் உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி 1 மணி நேரம் போச்சு. அங்கே சர்வ் பண்ணுறவருக்கு எதுவுமே புரியலை. நாங்கள் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடலை வந்து நாங்கள் எழுதி முடித்தோம். அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது. அந்த நாட்களை வந்து மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையாக, அதாவது பொறுமைக்கு சிகரமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம். அந்த வார்த்தைக்கு வந்து 3 சொற்கள், 2 சொற்களில் சொல்லணும்னா ரஞ்சித் உன்னி அப்படி சொல்லி முடிக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக 3 பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூசோ அவர்களை பற்றி சொல்லணும். பருந்தாகுது ஊர்க்குருவி அந்த படத்தில் நான் தான் அவருக்கு 2 பாடல் எழுதியிருந்தேன். அப்போவே நான் எதாச்சும் சொன்னேன், சார் வந்து அதில் டூயட் சாங் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், சார் அடுத்த படத்தில் உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது, எனக்குமே அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க, அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ அவர்களுடைய பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். அதாவது கடிகாரம் சரி செய்வதனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. பெயரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் திரையுலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன்.
மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது. ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை, செந்தமிழே உயிரை நறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. ரஞ்சித்துண்ணி அவர்கள் இன்னும் பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும். படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட 100 பாட்டாச்சு. நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும் சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும். நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே. நன்றி, வணக்கம்.